இந்திரஜித்தனது தலைமையின் கீழான படை அவன் தலைமை கீழ் இயங்குதற்கு உரிய படை ராமனையும் அவனை சார்ந்த வானர படைகளையும் எதிர்க்க போர்க்களம் நோக்கி செல்லுகின்றது. அந்த காட்சியில நாம இருந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு அந்த படையானது பல்வேறு விதமான ஒலிகளையும் பல்வேறு விதமான போர்க்கலன்களையும் நால்வகை படைகளோடு எவ்வாறு சென்றன என்பதை கம்பன் சொல்லியபடி வருகிறான். அந்த அடிப்படையில் இனி நாம அடுத்து பார்க்கக்கூடிய பாடல் வில் ஒலி வயவர் ஆர்க்கும் விழி ஒலி தெழிப்பின் ஓங்கும் ஒல்லொளி வீரர் பேசும் உரை ஒலி உரப்பில் தோன்றும் செல் ஒலி திரள் தோள் கொட்டும் சேன் ஒலி நிலத்தில் செல்லும் கல் ஒலியோடும் கூட கடல் ஒலி கறந்தது அன்றே. ஒரு படைப்பிரிவு என்றால் அதில் எத்துணை ஆயிரம் வீரர்கள் இருப்பார்கள். அத்துணை ஆயிரம் பேரும் எவ்வாறு எல்லாம் ஒலிகளை எழுப்பிக் கொண்டு செல்லுகிறார்கள் என்பதை விளக்குகிறான். வில் ஒலி, அந்த வில் வீரர்கள் தங்களினது வில்லிலே கட்டப்பட்ட நாணானது சரியான முறையிலே முறுக்கேற்றப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை நாணினை சுண்டி செல்லுகிறார்கள். அந்த நாணினது ஒலி பெரியதோர் ஒலியாக அங்கு கட்ட வண்ணம் இருக்கிறது. வயவர் ஆர்க்கும் விழி ஒலி, வீரர்கள் ஆரவாரிக்க கூடிய விழின்னு சொன்ன அறைகூவல். உன்னை விட்டேனா பார், உன்னை தொலைத்து விடுவேன், யாரென்று என்னை பார்த்தாய் என்றெல்லாம் ஒவ்வொரு வீரனும் தனக்குத்தானே தன்னுடைய ஆற்றல் தோன்ற பேசிக்கொள்ளுதல் விழி ஒலியது. தெழிப்பின் ஓங்கும் ஒல் ஒலி, பகைவர்களை அதட்டுதலும் தாங்கள் ஏறி சென்ற விலங்குகளை அதட்டுதலும் அல்லது தங்களினது தேரினை இயக்கக்கூடிய பாகனை அதட்டுதலும் ஆகிய இந்த தெழிப்புன்னு பேரு, அதட்டுதல்னு பேரு. தெழித்தல் என்றால் அதட்டுதல், ஒருவனை ஆணையிட்டு பேசுதல், அதுக்கு பேரு தெழிப்புன்னு பேரு. அந்த தெழிப்பின் ஒலியும் வீரர் பேசும் உரை ஒலி உரப்பில் தோன்றும் செல் ஒலி, வீரர்கள் பேசுகின்ற பேச்சின் ஒலி கத்திரிக்காய் கறி சூப், வீரர்கள் பேசக்கூடிய அந்த வீர உரைகளை பரிமாறிக்கொண்டே செல்லுகிறார்கள். இந்த போர்க்களத்தில் நாம் எவ்வாறு எல்லாம் செயல்பட வேண்டும், சென்ற போர்க்களத்தில் நாம் எவ்வாறு எல்லாம் செயல்பட்டோம் என்றெல்லாம் வீரர்கள் தங்களுக்கு உரிய அந்த வீரார்ந்த பேச்சுகளை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். அதனோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து பேசுவதனால் அவர்களது குரல் கம்முகிறது. ஆகவே குரலை கனைக்கிறார்கள். அதனால் ஏற்பட்ட ஒலி, அந்த கனைத்தல் இடி போலே ஒலிக்கிறது. அரக்கர்கள் இல்லையே. ஆகவே திரள் தோள் கொட்டும் சேன் ஒளி, தங்களினது திரண்ட தோள்களை கொட்டிக் கொள்ளுதலினாலே ஏற்படக்கூடிய அந்த ஒலி நெடுந்தூரம் சென்று ஒலிக்கிறது. நிலத்தில் செல்லும் கல் ஒலி, அந்த வீரர்கள் விரைந்து செல்லுதலால் உண்டாகக்கூடிய கால், அவர்கள் தோல் அணிகளை அணிந்திருப்பார்கள். அந்த அணிகளை கொண்டு தரையில வேகமாக நடப்பதினால் அதனால் எழக்கூடிய ஒலி. ஆகவே அந்த ஒலியுமாக எல்லாம் சேர்ந்து இந்த அனைத்து ஒலிகளும் ஒன்று கூடி ஒலிக்க கடல் ஒலி கறந்தது. இத்தகு பேர் ஒலிக்கு முன்பு கடலினது அலை ஒலிகள் கூட அடங்கி போயினவ. இயற்கை கூட இந்த அரக்கர்களினது படை நடத்தக்கூடிய நிலையில எழுப்பப்பட்ட ஒலிகளுக்கு இயற்கையாகிய கடல் கூட அடங்கி போயினவ. நாற்கடல் அணைய தானை நடந்திட
கிடந்த பாரின் மேல் கடந்து எழுந்த தூளி விசும்பின் மேல் கொழுந்து வீச மால் கடல் சேனை காணும் வானவர் மகளிர் மான பார்க்கடல் அணைய வாட்கண் பனிக்கடல் படைத்தது அன்றே. நாற்கடல் அணையத்தானை 4 திசைகளிலும் உண்டான கடல்கள் ஒன்று சேர்ந்து இங்கு 4 வகை படையாக ரத கஜ துரக பதாதிகளாக மாறினவோ என்று ஐயம் கொண்டார்களா? அப்படி 4 கடல்கள் ஒன்று சேர்ந்தது போல இந்திரஜித்தனது 4 பெரும் படைகள் ஒன்று சேர்ந்து செல்ல கிடந்த பாரின் மேல் கடந்து எழுந்த தூளி, அவ்வளவு பெரிய படை இடம் விட்டு இடம் நகருதலினால் எழுந்த தூசி இருக்கிறதல்லவா, தூளி நக தூசி, அந்த துகள்கள் விசும்பின் மேல் கொழுந்து வீச ஆகாயத்தின் மேற்பரப்பு வரைக்கும் போய் இந்த துகள்களானது வீசினவா. மால்கடல் சேனை காணும் வானவர் மகளிர், பெருங்கடல் போலே பெருக்கெடுத்து வரக்கூடிய இந்திரஜித்தனது படையினது பெருக்கை காண வந்த தேவ மகளிர் மான பார்க்கடல் அணைய வாட்கண், பெருமை வாய்ந்த பார்க்கடலை ஒத்த ஒளி பொருந்திய அகன்ற கண்கள் பனிக்கடல் படைத்த குளிர்ந்த கடலை தோற்றுவித்தன என்றால் வெள்ளை வெளேரென்று இருந்த அந்த வானவ மகளிரது கண்கள் பார்க்கடல் அதற்கு உவம. இந்த தூசி பட்டதினால அந்த கண்களில் இருந்து இடைவிடாது கண்ணீர் சிந்திய வண்ணம் இருந்ததா. ஆகவே பார்க்கடலை போன்று காட்சி அளித்த கண்கள் இந்த தூசி பட்டதினாலே பனிக்கடலை போலே மாற்றம் பெற்றனவா, இடைவிடாது கண்களில் இருந்து நீர் சிந்திய வண்ணம் இருந்தனவா. 1000 கோடி திண்தேர் அமரர்கோ நகரம் என்ன மேயின சுற்ற தான் ஓர் கொற்ற பொன் தேரின் மேலோன் தூய அச்சுடர்கள் எல்லாம் சுற்றுற நடுவன் தோன்றும் நாயக பருதி போன்றான் தேவரை நடுக்கம் கண்ட. இந்திரஜித்தனது பொலிவை எவ்வளவு அழகா கம்பன் சொல்லுகிறான் பாருங்கள். தேவரை நடுக்கம் கண்டான், தேவர்கள் கூட இவனை கண்ட மாத்திரத்தில் அச்சத்தின் வயப்படுவார்களாம், நடுங்குவார்களாம். அப்படிப்பட்ட ஆற்றல் உடையவனாகிய இந்திரஜித்தன் அமரர் கோன் நகரம் என்ன, தேவேந்திரனது நகராகிய அமராவதி நகரத்தை ஒத்த அழகும் பெருமையையும் உடைய 1000 கோடி தின்தேர் மேயின சுற்ற, திண்ணிய அதாவது உறுதி வாய்ந்த 1000 கோடி தேர்கள் இந்திரஜித்தனை சூழ்ந்து வருகின்றன. ஒரு அளவு பேரளவுதான், அப்படி சொன்னாதான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன். எதிரணியில் இருக்கக்கூடியவனது பெருமையையும் அவன் படை பெருக்கத்தையும் சொன்னாதான் கதாநாயகன் அப்படிப்பட்ட எதிரியை வென்றான்னா கதாநாயகனுக்கு பெருமை ஜாஸ்தி. நம்ம திரைப்படங்கள் எல்லாம் அதே தானே செய்கின்றன. எதிரணியில் இருக்கக்கூடிய எதிரணி நாயகனாகிய வில்லனை பெரிய அளவுல சித்தரிப்பதன் நோக்கம் என்ன? அவ்வளவு பெரிய ஆற்றலுக்கு உரியவன கதாநாயகன் வெல்லுகிறான்னா அப்பொழுதுதான் கதாநாயகனது ஆற்றல் சொல்லாமலேயே புலப்படும். அதனால இங்க இந்திரஜித்தன் எவ்வாறு செல்லுகிறான்? பல 1000 கோடி தேர்கள் இவனது தேரை சுற்றி வருகின்றனவாம். ஆகவே அவ்வாறு அந்த தேர்களுக்கு நடுவிலே தான் ஓர் கொற்ற பொன் தேரின் மேலான் ஒப்பற்றதொரு பொன்னால் செய்யப்பட்ட வெற்றி மிக்க அந்த தேர்ல இவன் நடுநாயகமாக நின்று வருகிறான். தூய அச்சுடர்களெல்லாம் சுற்றுற, தூய்மையான ஒளிக்கற்றைகளை உடைய கோள்களும் பிறவும் தன்னை சுற்றி அமைய. இப்பதான் அண்மை காலத்துலதான் இந்த பூமின்றது என்னன்றதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு அந்த துறையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருந்த வானியலாளர் அவர் வேடிக்கையா சொன்னார், நாம் வசிக்கக்கூடிய பூமி இருக்கு இல்லையா, அண்டத்தோடு ஒப்பிட்டால் நாம் ஒரு துகள். நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமி வான்வெளியில
பூமியை சுற்றி பல 100,000 கோடி கோள்கள் இருக்கின்றன. கவனிக்கணும், பல 100,000 கோடி கோள்கள் இருக்கின்றன. அந்த கோள்களுக்கு நடுவுல சூரியனை போன்று ஒளி தரக்கூடிய பல ஆயிரம் கோடி நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இவைகளுக்கு எல்லாம் சேர்ந்து என்ன பெயர்னாக்க கேலக்சின்னு பெயர். இது போன்று கேலக்சியை தடம்படுத்துவதற்கு பல 100,000 கோடி பால்வீதிகள் இருக்கின்றன, மில்கி வேஸ். அதனை போன்று பல 100,000 கோடி கேலக்சிஸ் இருக்கான் வானத்துல. அதனால நாம பூமியில ரொம்ப பெரிய அளவுல வாழுகிறோம் என்றெல்லாம் தருக்கி கொள்ளவே வேண்டாம். வானவெளியோட நம்மை ஒப்பிட்டால் வானவெளியில இருக்கக்கூடிய கணக்கில் அடங்கா துகள்கள்ல நம்ம பூமி ஒரு சின்ன துகள், அவ்வளவுதான். நாம அதை இருக்கிறதுனால ரொம்ப பெருமையாக பெரியதாக பார்க்கிறோம். வானாளாவிய நிலையோடு இதை ஒப்பிடுகின்ற போது நம்ம ஒன்றும் இல்லை. அதுபோல அந்த இந்திரஜித்தன் நடுநாயகமாக ஏறி வரக்கூடிய அந்த பொன் தேர் இருக்கேன், அந்த பொன் தேரை சுற்றி பல 100,000 தேர்கள் வருகின்றன அல்லவா, 1000 கோடி தேர்கள். அது ஒரு கோளை சுற்றி வரக்கூடிய பல 1000 கோடி கோள்களை போல் காட்சியளித்தனவன். இந்த சிந்தனை கம்பனுக்கு இருந்திருக்கு பாருங்க. அதுதான் நடுவன் தோன்றும் நாயக பருதி போன்றான். இப்படி 100,000 கோடி தேர்களுக்கு நடுவிலே காட்சி அளிக்கக்கூடிய தலைமை தன்மை வாய்ந்த சூரியனை போல் ஒளி சிந்திய நிலையில இந்திரஜித்தன் காட்சி அளித்தான். அவன் எவ்வளவு பெரிய தேஜஸ்வி என்று பார்க்கும். ஏன்னா இந்த இடத்துலதான் பெரிய அளவில் இந்திரஜித்தனை வர்ணித்தாகணும். ஏன்னா இந்த காதை முடிகின்ற பொழுது இந்திரஜித்தன் மாளப்போகிறான். அதனால் அவனை பற்றின எல்லா வர்ணனையும் இங்கேயே சொல்லி முடிச்சு விடலான்னு கம்பன் முடிவெடுத்துட்டு, அவ்வாறு தேரின் கண் நின்று நடுநாயகமாக சூரியனை போலே ஒளிரக்கூடிய தன்மை பெற்ற இந்திரஜித்தன் தன்னுடைய வில்லை எடுத்து அதன் நான் ஒலியை எழுப்பினான். சென்று வெண்களத்தை எய்தி சிறையொடு துண்டம் செங்கண் ஒன்றிய கழுத்து மேனி கால் உகிர் வாலொடு ஒப்ப பின்றல் இல் வெள்ளத்தானை முறைபட பரப்பி பேழ்வாய் அன்றிலின் உருவமாய அணிவகுத்து அமைந்து நின்றான். இது ரொம்ப அழகான இடம். இதை நான் பலமுறை வேற ஒரு இலக்கியத்தோடு ஒப்பிட்டு சொல்லும் மரபு உண்டு. மகாபாரத போர்க்களத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் எவ்வாறு அந்த படை வீரர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள், அதற்கு பேரு வியூகம்னு பேர். எப்படி நாம் இன்று நம்முடைய படையை அமைத்து கொண்டால் ஒன்று எதிரிகளிடமிருந்து வரக்கூடிய தாக்குதலை தடுக்கலாம், எதிரிகள் நம்மை ஊடுருவாத நிலையிலே நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம், அதுபோல் நாம் எதிரிகளை எவ்வாறு எளிதில் மடக்கலாம். இந்த மூன்றினுக்காக வியூகம் அமைக்கப்படும். மகாபாரதத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் சர்ப்ப வியூகம் உண்டு, கருட வியூகம் உண்டு, அதுபோல சக்கர வியூகம் உண்டு, பதும வியூகம் உண்டு. இதெல்லாம் அந்தந்த அடிப்படையில இந்த போரினது வீரர்களை நிறுத்தி வைத்தது. அந்த குறிப்பை இங்க கம்பனும் காட்டுகிறான். எப்படி சென்று வெண்களத்தை எய்தி, அவ்வாறு 100 கோடி தேர்களுக்கு நடுவிலே சூரியனை போல் பிரகாசிக்கக்கூடிய இந்திரஜித்தன் போர்க்களத்தை அடைந்தான். பின்றலில் வெள்ளத்தானை புறமுதுகு இட்டு காட்டாத வெள்ளக்கணக்கிலான சேனை, வெள்ளம்ன்றது எண்ணினுடைய மீ உயர் அளவுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆக இந்த இடத்துல வெள்ளம்னா
மிக பெரிய எண்ணிக்கையில் அமைந்த அவனது படைப்பிரிவு சிறையோடு துண்டம் சங்கன் சிறகு மூக்கு சிவந்த கண் போன்றவைகளோடு ஒன்றிய கழுத்து மேனி கால் உகிர் வாளொடு ஒப்ப பொருந்திய கழுத்து உடம்பு கால் நகம் வால் எனும் இவ்வுறுப்புகளுக்கு பொருந்தி தோன்ற முறைப்பட பரப்பி இப்படியாக தனது படையை எது போல படைத்தானாய், எந்த அடிப்படையில? அன்றில் பறவையினது தோற்றம் போல தன்னுடைய படைப்பிரிவை அணிவகுத்தான். அன்றில் என்பது ஒரு பறவை. அக இலக்கியங்கள்ல அந்த பறவை பெரிதாக பேசப்படுகிறது. இந்த அன்றில் பறவை என்பது அக இலக்கியங்கள்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் காணப்படக்கூடிய பறவை. ஒரு பறவை இல்லை என்றால் அடுத்து அந்த பறவை எஞ்சி உள்ள பறவை உடனே தன் உயிரை போக்கிக் கொள்ளும் என்று சொல்லும் மரபு உண்டு. சங்க இலக்கியத்துல மனம் ஒத்த காதலர்களுக்கு மேற்கோளாக சொல்லுதல் எது என்றால் அன்றில் பறவையை போன்றுன்னு தான் ஆரம்பிப்பார்கள். நெய்தல் திணை பாடல் எல்லாம் எடுத்தீங்கன்னா தலைவனை பிரிந்த தலைவி கடற்கரையில வருத்தத்தோடு இருக்க அந்த கடற்கரை சோலையில அன்றில் பறவை தன் துணையை பிரிந்து சோகத்தோடு ஒலி எழுப்புவதை கேட்பாள் என்று பாடல்கள் வரும். அப்ப அன்றில் பறவை போல தனது படையை அமைத்திருக்கிறார். அந்த அன்றில் பறவையினுடைய கழுத்து, உடல், கால், உகிர்னா நெகம், வால், அதோட மட்டும் இல்லாமல் சிறகு, மூக்கு, கண், இந்த பறவையினது உடல் உறுப்புகள் எவ்வாறு அமைந்திருக்குமோ அந்த அமைப்பிலேயே தனது பெரிய படையை அணிவகுத்து நிறுத்தினான். இது பறவை வியூகம்னு பேர். அன்றில் கருடன் எல்லாம் பறவைக்கு சொல்லக்கூடிய வியூகங்கள். ஆகவே இது பறவை வியூகமாக நிறுத்தி முறைப்பட பரப்பி பேழ்வாய் அன்றிலின் உருவமாய பிளந்த வாயினை உடைய அன்றில் பறவையின் உருவ அமைப்பினை உடையதாக அணிவகுத்து அமைந்து நின்றான். அணிவகுத்து போர் செய்தற்கு தயாராக நின்றான் இந்திரஜித்தன். இப்ப இவன் அன்றில் பறவையை போல படைய வகுத்துட்டான். இப்ப இதற்கு நேர் எதிராக ராமன் தன்னுடைய வானர படைகளை இந்த அன்றில் பறவை என்கின்ற அமைப்பில் உருவான இந்திரஜித்தனது படை அமைப்புல சிக்கி கொண்டு விடக்கூடாது. இப்ப அதற்கு தகுந்தாற் போல ஒரு வியூகத்தை அவன் அமைக்கணும். எப்படியா? புறந்தான் செருவில் தந்து போயது புணரி ஏழும் உரம் தவிர்த்து ஊழி பேரும் காலத்தின் ஒலிக்கும் ஓதை கறந்தது வயிற்றில் கால வலம்புரி கையின் வாங்கி சிரம் பொதிர்ந்து அமரர் அஞ்ச ஊதினான் திசைகள் சிந்த. தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒலி எழுப்பக்கூடிய கருவிய ஊதினான். நான் போருக்கு தயார். அந்த ஒலிய கேட்ட உடனே எல்லா திசைகளும் அதிர்ந்தனவா. எப்படி? புரந்தரன் செருவில் தந்து போயது. இந்திரன் இந்திரஜித்தனோடு போர் செய்து தோற்றதன் பிறகு இந்திரன் தன்னிடம் உண்டான ஒரு பெரியதோர் பொருளை கப்பமாக இந்திரஜித்தனுக்கு கொடுத்தானா. என்னவா? புணரி ஏழும் உரம் தவிர்ந்து ஊழி பேருங்காலத்தின் கடல்கள் ஏழும் திண்மையை சிதைத்து பெருகி மேலோங்கக்கூடிய ஊழியினது இறுதி காலம்னா யுக முடிவுல கடல் எல்லாம் பொங்கும். அப்படிப்பட்ட சூழல்ல ஒலிக்கும் ஓதை வயிற்றில் கறந்தது. ஆரவாதிக்கக்கூடிய பெரிய ஓசையை தன் வயிற்றில் அடக்கி மறைத்துள்ளதாகிய கால வலம்புரி கையின் வாங்கி காலனது தன்மை யமனது தன்மைக்கு உரியதாகிய வலம்புரி சங்கினை கையில் எடுத்து அப்படிப்பட்டதோர் பெரிய ஒலியை செய்தற்கு உண்டான சங்கு இந்திரனிடம் இருந்தது. இந்திரஜித்தனோடு போர் செய்து இந்திரன் தோற்றதினால் அவனிடம் உண்டாகிய அந்த தெய்வத்தன்மை பொருந்தின வலம்புரி சங்கு இப்ப இந்திரஜித்தன் கிட்ட இருக்கு.
அதுல ஒலி எழுப்பினா ஊழி காலத்துல 7 கடலும் பொங்கி எழுந்தால் எப்படிப்பட்டதோர் ஆரவாரம் ஏற்படுமோ அந்த ஆரவாரத்தை இந்த சங்கு ஒலி தரும். சங்குன்றது ஒரு வாத்தியமாகவே பிற்காலத்துல கையாளப்பட்டது. பழைய காலங்கள்ல சங்கு போர்க்களத்திலும் மன்னனினது திரு ஓலக்கத்திலும் அவன் அரண்மனையில தர்பார் மண்டபத்துல இருக்கும் போதும் பின்னாளில் இறை வழிபாட்டுல இறைவனுக்கு உண்டான அந்த தீபம் காட்டக்கூடிய நேரத்திலும் வாசிக்கப்படக்கூடிய மரபு இருந்தது. இன்றைக்கும் சில கோவில்கள்ல அதை செய்கிறார்கள். இப்ப நடன மேடைகள் எல்லாம் இந்த மல்லாரி போன்று இருக்கக்கூடிய பகுதிகளை மேடையில கையாளுகின்ற பொழுது யாருக்கேனும் சங்கு ஊதுதற்கு அல்லது அதனை இயக்குவதற்கு தெரிந்தவர்கள் சங்கு வாத்தியத்தை வாசிக்கிறார்கள். ஆனால் பிற்காலத்துல, நான் பிற்காலம்னு சொல்லுவது இக்காலம்னு எடுத்துக்கலாம், ஒரு 50, 60 அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாரூரில் மகாலிங்கம் என்கின்ற ஒரு அன்பர் இருந்தார், இப்ப இல்ல. அவர் சங்கினை கொண்டு கச்சேரி செய்யும் அளவினுக்கு அதனை மிக அழகாக பண்பட்டதோர் வாத்தியமா மாற்றி வாசித்துக் கொண்டிருந்தார். அந்த முறையை அப்புறம் பின்னாடி யாருக்கும் அவர் கற்று தருவதற்கு முன் வரவில்லையா, இல்லை அது கற்றுக்கொள்வதற்கு யாரும் தயாராகலையா தெரியல. அவர் காலத்திற்கு பிறகு அதனை வாசிப்பதற்கு உண்டான மரபு தெரியாமல் அப்படியே பின்தங்கி விட்டது. அவரை பற்றின ஒரு கவர் ஸ்டோரி ஆனந்த விகடன்ல மிகப்பெரிய அளவில் வந்தது. ஒரு 78, 79 இருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய அளவில் அதை பற்றி ஒரு பெரிய கவர் ஸ்டோரி போட்டு இருந்தார். அதனால இந்த சங்கின் ஒலி ஒரு காலத்துல ஒரு ஆரவாரத்தை தருவதற்கு, சில நேரங்கள்ல அச்சத்தை உருவாக்குவதற்கு, அல்லது சில வீரர்களினது ஆளுமையை எடுத்து சொல்லுவதற்கு. நீங்க மகாபாரதத்தை பார்த்தீர்கள் என்றால் தெரியும், ஒவ்வொரு தலைமை சார்ந்த வீரனுக்கு தனித்தனி சங்கு இருந்திருக்கு. அந்த சங்கினது ஒலியை கொண்டே அது இன்னாரது சங்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த சங்குகளுக்கெல்லாம் பேர் கொடுத்து இருந்திருக்கிறார். எப்படி நாரணன் சங்குக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டதோ பாஞ்சஜன்யம்னு, அது மாதிரி தருமன், பீஷ்மன், அர்ஜுனன் இவர்களினது சங்குகளுக்கெல்லாம் தனித்த பேர் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் அந்த சங்கினது ஒலிக்காக அன்றைய சூழல்ல அவர்கள் தனித்தன்மையை புரிந்து கொண்டு பெயரிட்டு இருக்க. அதனால இந்த இந்திரனால் கொடுத்து செல்லப்பட்ட சங்கை கொண்டு அந்த சங்க ஊதினானா இந்திரஜித்தன், என்ன ஆச்சான், சிரம் பொதிர்ந்து அமரர் அஞ்ச திசையும் சிந்த ஊதினான், தேவர்கள் தலை சுற்றி நடுங்கினார்களா, திசைகள் நிலை கட்டு சிதைந்தனோ, அப்படிப்பட்ட பேர் ஒலியை எழுப்பியது. உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த பேர் ஒலியை எழுப்பி எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு அதிர்வை ஏற்படுத்த முடியுமான்னா 2 விஷயத்தை முக்கியமாக சொல்லணும். ஒன்று, மேலை நாடுகள்ல இன்னமும் ஒரு போட்டி உண்டு. யாரெல்லாம் மிக உச்சஸ்தாயியில், இந்த ஷ்ரில்னு சொல்றோம் இல்லையா, அந்த அளவுல ஒலியை எழுப்புகிறார்கள் என்பதற்கு எப்படி போட்டி நடக்கும் தெரியுமா? அந்த ஒலியை எழுப்பக்கூடியவர்களுக்கு நேர் எதிராக ஒரு குறிப்பிட்ட தொலைவில் உயரமான பிடியை உடைய வைன் கிளாஸ் வைக்கப்படும். அந்த கிளாஸை நோக்கி இவர்கள் தங்களினது ஒலியை எழுப்பணும். அந்த ஒலி அதிர்வுகள் அந்த
கிளாஸினுடைய புறப்பகுதியில பட்டு தூள் துளப்பு. யாருடைய குரல் ஒலி எவ்வளவு குறுகிய நேரத்தினுள் அதை உடைக்கிறதோ அவர் தலை சிறந்த ஒலி எழுப்புதலில் வல்லுநர்னு அர்த்தம். இது ஒன்று. இத நீங்க யூடியூப்ல கூட போய் பார்க்கலாம். பல காலத்துக்கு முன்னாடி, பல காலம்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு ஆச்சு, 20 ஆண்டுகள் ஆயிருக்கும். ஏர் பிரான்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரெஞ்சு நாட்டினுடைய விமான சேவையில கன்கார்ட் அப்படின்ற பெயருடைய ஒரு விமானம் இருந்தது. இப்ப அது இல்லை, நிறுத்திட்டார்கள். கன்கார்ட் இல்லை. அது முதல்ல பிரான்சில் இருந்து மெக்சிகோக்கு செல்லுவதற்கு தான் ஒப்பந்தம் செய்யப்பட்டது, நான் ஸ்டாப். அந்த விமானத்தை பல நாடுகள் தங்கள் நாட்டின் மேல் பரப்புல பறக்க கூடாது என்று தடை பெற்றிருந்தார்கள். என்ன காரணம்னா, அந்த விமானம் எழுப்பப்படக்கூடிய ஒலி இருக்கு இல்லையா, அதனுடைய பொறி, இந்த என்ஜின், அது எழுப்பப்படக்கூடிய ஒலி இருக்கே, அந்த ஒலி பல உயரமான கட்டிடங்களில் விரிசலை ஏற்படுத்தியது. அந்த சப்தம் இத்தனைக்கும் மற்றைய விமானங்களை காட்டிலும் இது 2 மடங்கு உயரத்துல பறக்கும். இப்ப ஏர்பஸ்ஸோ அல்லது போயிங் போன்று இருக்கக்கூடிய பிளேன்களோ 30,000 to 40,000 அடி உயரத்துல தான் பறக்கும். இது 70,000 அடி உயரத்துல பறக்கக்கூடிய ஒரு விமானம். அதனால் எழுப்பப்படக்கூடிய ஒலியே ஒவ்வொரு நாட்டுல இந்த ஸ்கை ஸ்கிராப்பர்னு சொல்றாங்க இல்லையா, வானளாவி உயர்ந்த கட்டிடங்கள், அந்த கட்டிடங்கள்ல விரிசலை ஏற்படுத்தியதான் இந்த ஒலி. ஆகவே இந்த ஒலியினால மிக பெரிய அளவுல ஒரு அதிர்வை, அச்சத்தை, அழிவை தர முடியும். அதனாலதான் இந்த இந்திரஜித்தன் இந்திரனிடமிருந்து பெற்ற சங்கை கொண்டு ஊதியதான் அதிலிருந்து தோன்றிய ஒலி தேவர்களையும் தலை சுற்ற வைத்தது. இன்னொன்னு தெரியுமா, மனித காதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒலி அளவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அதிர்வு வரைக்கும் தான் கேட்க முடியும். அந்த கேட்பதற்கு பெயர் டெசிபல்னு கணக்கிடுகிறார்கள். நம்மால 20 டெசிபல்ல இருந்து ஆரம்பிச்சு அதிகபட்சமாக 5,000 to 8,000 டெசிபல் வரைக்கும் கூடிய ஒலியை தான் கேட்க முடியும். 20 டெசிபல் என்பது மிக குறுகிய அளவின் ஆகிய ஒலி, அதுக்கு கீழே கேட்காது. சில பேருக்கு கேட்கும், காது ரொம்ப கூர்மையாக உள்ளவர்களுக்கு கேட்கும். போன அதுக்கு முன் தலைமுறையிலெல்லாம் குறைந்த டெசிபல் கேட்டுக்கொண்டிருந்து இப்ப குறைந்து கொண்டே வருகிறது. இன்னும் கொஞ்ச நாள்ல போனா இந்த மனித குலமே கைகையில பேசிக்க ஆரம்பிச்சு, காது கேட்காது. அதிகபட்சமாக அந்த 8,000 டெசிபல் ஒலிக்கு மேல போச்சுன்னா காதுல எந்த ஒலியும் கேட்காது, காது போயிடும். அதனாலதான் மிக அதிகமான ஒலிகளை நாம கேட்க கூடாது. 2 ப்ராப்ளம் வரும். அதிகமான சப்தத்தை கேட்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்கள் நரம்பு மண்டலம் பாதிக்கும். அது போல உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும், நாசியா உண்டாகும். இதெல்லாம் ஒலியை பற்றி ஆய்ந்து சொல்லப்பட்ட முடிவுகள். முதல்ல பெருமளவுல தலைவலி வரும். சென்னையிலேயே வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களுக்கு தெரியும். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 40 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில YMCA மைதானம் இருக்கு ராயப்பேட்டையில. அங்க ஆப்பிரிக்காவை சேர்ந்த இசைக்குழு வந்திருந்தது. எல்லாருக்கும் அது பேர் பாப்புலரா தெரியும்.
ஒச்சிபிசான் அவர்கள் எழுப்பின ஒலி அதிர்வு இருக்கு பாருங்க, மிக பெரிய அளவில் பலரை பாதித்தது. அப்படிப்பட்ட ஒலியை எழுப்பக்கூடாது என்று காவல்துறையிடம் புகார் கொடுத்து அவர்கள் அதை நிறுத்த சொல்லி, யார் ஒப்புதல் அளித்தார்களோ அவர்களே நிறுத்த சொல்லியும் ஆணையிட்டார். ஏன்னா நம்ம மிகப்பெரிய ஒலியெல்லாம் பெரிய, இது அழகா சொல்லுவார் ஜெயங்கொண்டார், இந்த சோழனது படை ஒலி உலக உயிர்களினது காதுகளை செவிடாக்கியதுன்னு எழுதுது. செவிடெடுக்கவேன்னு பாட்டு எழுதுற. அதனால இந்த இந்திரஜித்தனது சங்கு ஒலி தேவர்களை தலை நடுக்குற வைத்ததுன்னா தலை சுற்ற வைத்தது. அதற்கு அடுத்து திசைகள் நிலை கெட்டு சிதைந்தன. அடுத்து சங்கத்தின் முழக்கம் கேட்ட கவி பெரும் தானை தள்ளி சிங்கத்தின் நாதம் செவிப்புக விலங்கு சிந்தி எங்கு உற்ற என்ன வண்ணம் இரிந்தது மன்னிக்கணும் இரிந்த போல் இரிந்த ஏழை பங்கத்தின் மலைவில் அன்ன சிலை ஒலி பரப்பி ஆர்த்தான். சங்கத்தின் முழக்கம் கேட்ட கவி பெரும் தானை, கவினா குரங்கு, இந்த வலம்புரி சங்கினது இந்திரஜித்தனால் எழுப்பப்பட்ட சங்கின் ஒலியை கேட்ட வானர சேனை இருக்கேன் தள்ளி அச்சத்தால் ஒன்றை ஒன்று தள்ளி கொண்டு தப்பித்து ஓட தலைப்பட்டான். சிங்கத்தின் நாதம் செவிப்புக விலங்கு சிந்தி, இந்த சங்கினது ஒலி சிங்கத்தினது கர்ஜனையை போல இருந்ததினால இங்கு எங்கு சிங்கம் வந்தது பேர் ஒலியோடு என்று குரங்குகள் இயல்பாகவே சிங்கத்தை கண்டு அஞ்சும். சிங்கத்தின் கர்ஜனை ஒலி போன்று இந்த இந்திரஜித்தனது சங்கொலி கேட்டதனால குரங்குகள் எல்லாம் தலை தெரித்து ஓடத் தொடங்கின. எங்குற்ற என்ன வண்ணம் இரிந்து போல் இருந்து எங்கே சென்றன என்று அறிந்து கொள்ள முடியாத அளவினுக்கு எல்லாம் ஓடி ஒழிந்தன. ஏழை பங்கத்தின் மலைவில் அன்ன சிலை ஒலி பரப்பி ஆர்த்தான். பெண்ணொரு பாகனாகிய சிவபெருமான் மேருமலையாகிய வில்லை வளைத்து வில்லினது நாணை எழுப்பினால் என்ன ஒலி ஏற்படுமோ அது போல தன் கையில் இருந்த வில்லினது நாணினை சுண்டி ஒலியை எழுப்பினான். அப்போ சங்கினது ஒலி சிம்ம கர்ஜன, மேருமலையை வில்லாக கொண்ட சிவபெருமான் அது வில்லினது நான் ஒலி எப்படி இருக்கும், அதற்கு இணையான நான் ஒலிய இந்திரஜித்தன் எழுப்பின. இந்த 2 ஓசை போதும், ஒரு வானரம் கூட அங்க நிக்கல. கீண்டன செவிகள், நான் சொன்னேன் இல்லையா, காது போயிடும் எழுதுறாரு பாருங்க. நெஞ்சம் கிழிந்தன கிளர்ந்து செல்லா மீண்டன கால்கள் கையின் விழுந்தன மரனும் வெற்பும் பூண்டன நடுக்கம் வாய்கள் புலர்ந்தன மயிரும் பொங்க மாண்டனம் அன்றோ என்ற வானரம் எவையும் மாதும். ஒரு குரங்கு கூட தைரியத்தோட இல்லையா. வானரம் எவையும் இந்திரஜித்தனினுடைய வில்லினது ஒலியும் சங்கினது ஒலியும் கேட்ட அனைத்து குரங்குகளும் கீண்டன செவிகள், காதுகள் கிழிந்து போயின, காது செவிடாய் போச்சு. நெஞ்சம் கிழிந்தன, அந்த மார்பு அதிர்ந்து மார்பு பிளந்தது, அந்த வைப்ரேஷன். இது நீங்க உண்மையிலேயே பார்க்கலாம். போர்க்களங்கள் எல்லாம் இப்ப நவீன கால போர்க்களங்கள் எல்லாம் ஏவுகணைகளையோ அல்லது பெருமளவில் வான்வழியாக சென்று குண்டுகளை எல்லாம் இலக்கு நோக்கி எய்கிறார்களே, அது வெடித்து சிதறி அதனால் ஏற்படக்கூடிய ஊரினை காட்டிலும் அது விழக்கூடிய அந்த இலக்கு இருக்கு இல்லையா, அது நோக்கி வருகின்ற பொழுது அது ஏற்படுத்தக்கூடிய ஓசை
இலக்கினை தாக்கி வெடித்து சிதறுகின்ற பொழுது அந்த வெடிப்பொலியினால் எழப்படக்கூடிய ஓசை இருக்குல்ல, இந்த ரெண்டுமே பெருமழிவை கொடுத்து. ஒரு சப்தத்துக்கு மேல நம்மால கேட்க முடியாது. நமக்கு ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் இல்லையா, இந்த மார்பு துடித்தல், பல்பிட்டேஷன், பல்பிட்டேட் ஆயிடும், படபட படபடன்னு வந்துடும். பேர் ஒலியை கேட்டு பாருங்க, உங்களை அறியாம ஒரு படபடப்பு உங்களுக்குள்ள வந்துடும். அதனால நெஞ்சு கிழிந்தன கிளர்ந்து செல்லா மீண்டன கால்கள், கால்கள் எல்லாம் போர்க்களத்துல முன்னோக்கி செல்ல முடியாமல் தடுமாற தொடங்கின. கையின் விழுந்தன மரணும் வெற்போம், ஏற்கனவே இந்த அசுரர்கள் படை மீது எரிவதற்காக எடுத்து வைத்திருந்த கற்களும் மரங்களும் இந்த வானரங்கள் கையிலிருந்து தாமாக நழுவி விழுந்தன. பூண்டன நடுக்கம், எல்லா குரங்குகளுக்கும் நடுக்கம் ஏற்பட்டது. வாய்கள் புலர்ந்தன, அப்படியே நாக்கெல்லாம் ஒட்டி கொண்டு விட்டது, வாயில பேச்சு வல்ல ஈரம் பற்றி போயிற்று. மயிரும் பொங்க மாண்டன மன்றோ என்ற இந்த உடல்ல இருக்கக்கூடிய மயிர்கள் எல்லாம், முடிக்கால்கள் எல்லாம் கூச்செடுத்து, அந்த கூச்செறிந்து நாமெல்லாம் இறந்து விடுவோம் அல்லவா விரைவாக ஒன்றை ஒன்று அச்சத்தால் பேசிக்கொண்டன. செங்கதிர் செல்வன் சேயும் சமீரனன் சிறுவன் தானும் அங்கத பெயரினானும் அண்ணலும் இளைய கோவும் வெங்கதிர் மௌலி செங்கண் வீடனன் முதல் வீர இங்கு இவர் நின்றார் அல்லது இருந்தது சேனை எல்லாம். எப்படி தலைமை சான்ற வீரர்கள் மட்டும் அங்க நின்னார்களாம், மற்றவெல்லாம் ஓடி போயிட்டான். மற்ற குரங்குகள் எல்லாம் தலை தெறிக்க ஓடி போயினான். எப்படி செங்கதிர் செல்வன் சேய், சிவந்த நிறத்திலே ஒளியை தரக்கூடிய சூரியனது சேய், சூரியனது பிள்ளையாகிய சுக்ரீவன். சமீரனன் சிறுவன் தானும், சமீரனன்னா காற்றுக்கு ஒரு பேரு, வாயு பகவானுக்கு பல பேர்ல சமீரனன் ஒரு பேர். சமீரனன் சிறுவன் தானும் வாயுவினது சிறுவன் மகனாகிய அனுமனும் அங்கத பெயரினானும், அங்கதன் என்ற பெயரை உடைய வாலியின் மகனும் அண்ணலும் இளைய கோவும், ராமன் அண்ணல் ராமன், இளைய கோ இலக்குவன். வெங்கதிர் மௌலி செங்கண் வீடனன் முடிய, வெவ்விய ஒளிக்கற்றையினை உடைய ரத்தினங்களால் இழைக்க பெற்ற மகுடத்தை அணிந்திருக்கக்கூடிய விபீஷணன் வரை வீரர் இங்கு இவர் நின்றார். முதலாக உள்ள ஏனைய படை வீரர்களும் ஆகிய இவர்களே போர்க்களத்தில் நின்றார்கள். மற்றைய வானரங்கள் எல்லாம் தலை தெறிக்க ஓடிவிட்டன. அல்லது இருந்தது சேனை எல்லாம், இவர்களை தவிர ஏனைய வானர வீரர்கள் யாவரும் போர்க்களத்தை விட்டு இருந்தார்கள், சிதறி ஓடி போனார்கள். படை பெரும் தலைவர் நிற்க பல்பெரும் தானை வேலை உடைப்புறு புனலின் ஓட ஊழினால் உபரி ஓதை கிடைத்திட முழங்கி ஆர்த்து கிளர்ந்தது நிருதர் சேனை அடைத்தது திசைகள் எல்லாம் அன்னவர் அகத்தார் ஆனார். யோசிச்சு பாருங்க, தங்களினுடைய படைப்பெருக்க கண்டு வானரர்கள் ஓடியதை பார்த்தவுடனே ஏற்கனவே அசுரர் படையில கொஞ்சம் அச்சம் இருந்தவன் கூட அச்சத்தை விட்டுட்டோம். இதுக்கு முன்னாடி வானரர்களை எதிர்க்க போன பல படைப்பிரிவுகள் அழிந்து போயின. இப்பொழுது நாம் செல்லுகிறோமே, நமக்கு என்னாகுமோன்னு ஒரு சிலர் கவலையோட அசுரர் படையில வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட படை வீரர்கள் பார்க்க பார்க்க இந்த வானர வீரர்கள் எல்லோரும் அந்த முதன்மை பெற்ற வீரர்களை தவிர மற்றைய எல்லா வானரங்களும் போர்க்களத்தை விட்டு ஓடி போனதை பார்த்தவுடனே அரக்கர் மத்தியில கொஞ்சம் பயந்துட்டு இருந்தவனும் பயத்தை விட்டுட்டோம். நம்ம படைப்பெருக்க பார்த்தே இவங்க ஓடுறாங்கன்னா இவர்களை வெல்லுதல் எளிது. எப்படியா?
படைப்பெரும் தலைவர் நிற்க, பெருமை வாய்ந்த வானர படைத்தலைவர்கள் மட்டும் இடம் பெயராது நிலைத்து நிற்க, பல் பெரும் தானை வேலை மிக பலவாகிய கடல் போன்ற பரப்பினை உடைய குரங்கு படை உடைப்புறு புனலின் ஓட, கரைகளை உடைத்து செல்லக்கூடிய பெரிய வெள்ளம் போல ஓட ஆரம்பித்தது. ஊழினால் உவரி ஓதை கிடைத்திட முழங்கி ஆர்த்து கிளர்ந்தது. ஊழி காலத்தே தோன்றக்கூடிய கடலினது ஓசையை போன்று பேரொளி உண்டாகுமாறு முழங்கி ஆரவாரித்த உள்ள கிளர்ச்சியை தரத்தக்க திசைகள் எல்லாம் அடைத்தது. திசைகள் எல்லாவற்றையும் வெற்றிடம் இல்லாத அளவுல அன்னவர் அகத்தரானார். இடம் பெயராது நின்ற ராம லக்குவரும் ஏனை படைத்தலைவரும் அரக்கர் சேனையின் நடுவிலே நின்றார். இப்ப இவர்களை சுற்றி மிக பெரிய அளவிலராகிய அரக்கர் சேனை நிற்கிறது. வானர சேனைகள் யாருமே இல்லை. இந்த முன்னணி வீரர்களாகிய ஒரு 15 பேர் இவர்கள் நடுவில் நிற்கிறார்கள். இவர்களை சுற்றி இந்திரஜித்தனுடைய பெரும் படை. இப்ப என்ன பண்ணணும்? போர் தொடங்கி ஆகணும். வானரர்கள் உதவுகிறார்களோ இல்லையோ, ஓடி போனவர்களை இனி தேடி காணுதல் முடியாது. ஆகவே இருக்கக்கூடியவர்கள் போர் செய்யணும். உடனே அனுமன் என்ன பண்ணா? ராமனை தன் தோள் மீது ஏற்றிக்கொண்டான். அங்கதன் லக்குவனை தன் தோள் மீது ஏற்றிக்கொண்டான். போற தொடங்கு. மாருதி அலங்கல் மாலை மணி அணி வயிற தோள் மேல், வீரனும் வாலி செய்தன் விரல் கழு சிகரத் தோள் மேல், ஆரியர்க்கு இளைய கோவும் ஏறினர் அமரர் வாழ்த்தி, வேரியம் பூவின் மாறி சொரிந்தனர் இடைவிடாமல். மாருதி அலங்கல் மாலை மணி அணி வைரத்தோள் மேல், வீரன் அனுமனினுடைய அழகான தோள்கள்ல அசைந்து ஆடக்கூடிய மாலைகள் அணிந்திருக்க, மணிகளும் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய அழகான அந்த வீரார்ந்த தோளின் மீது வீரனாகிய ராமன் ஏறி அமர்ந்து கொண்டான். வாலிஷை தன் விரல் கழு சிகரத் தோள் மேல், வாலி மைந்தன் அங்கதனினுடைய வெற்றி திறன் பொருந்திய தோளின் மலை போல இருக்கக்கூடிய அந்த தோளின் மீது ஆரியர்க்கு இளையகோ, ஆரியனாகிய ராமன் அவனுக்கு இளையவனாகிய இலக்குவன் ஏறி அமர்ந்து கொண்டான். அமரர் வாழ்த்தி, இந்த காட்சியை பார்த்த உடனே தேவர்கள் எல்லாம் வானவெளியிலிருந்து வாழ்த்தினார்கள். வேரியம் பூவின் மாறி சொரிந்தனர் இடைவிடாமல், தேன் நிறைந்த அழகிய மலர்களை வானவெளியிலிருந்து தொடர்ந்து ராமர் லக்ஷ்மணன் மீது சிந்திய வண்ணம் தேவ மகளிர்களும் தேவர்களும் ஆரவாரம் செய்தார்கள். விடையின் மேல் கலுழன் தன்மேல், வில்லினர் விளங்குகின்ற கடையில் மேல் உயர்ந்த காட்சி இருவரும் கடுத்தார். கண்ணுற்று அடையின் மேருவையும் சாய்க்கும் அனுமன் அங்கதன் என்ற இன்னார், தொடையின் மேல் மலர்ந்த தாரர் தோளின் மேல் தோன்றும் வீரர். என்ன அழகு! விடையின் மேல்னா ரிஷப வாகனத்தின் மேல அமர்ந்திருக்கக்கூடிய சிவனை போல. கலுழன்னா கருடன், கருடன் மேல் அமர்ந்திருக்கக்கூடிய நாராயணன் போல. வில்லினர் விளங்குகின்ற கையிலே வில்லை உடைய ராம லக்ஷ்மணர்கள் காட்சி அளித்தார்களாம். கடையில் மேல் உயர்ந்த காட்சி இருவரும் கடுத்த, முடிவில்லாத மேம்பாடினை உடைய அந்த அற்புதமான காட்சிய சிவனை போலும் நாராயணனை போலும் இவர்கள் காட்சி அளித்தார்கள். கண்ணுற்று அடையின் மேருவையும் சாய்க்கும் அனுமன், கண்ணுக்கு புலனாகி பொருந்தக்கூடிய மேருமலையையும் வீழ்த்தக்கூடிய அனுமன் அங்கதன் என்கின்ற இருவரின் தோளின் மேல் தோன்றும், தோள்களின் மேலே காணப்பெறக்கூடிய இவ்விருவரும் ராமலக்குவர்கள் மேல் மலர்ந்த தொடையின் தாரார், மேலே விளங்கும்படியான தொகுக்க பெற்ற மாலையினரும் வில்லினர் வீரர், வில் தாங்கியருமான ராம லக்குவர்கள் சிவனை போலும்
நாரணனைப் போலும் காட்சியளித்தார். நீலனை முதலாய் உள்ள நெடும்படை தலைவர் நின்றார். தாளமும் அலையும் ஏந்தி தாக்குவான் சமையும் காலை ஞாலமும் விசும்பும் காத்த நானில கிழவன் மைந்தன் மேலமர் விளைவை உண்ணி விளக்கினன் விளம்பலுற்றான். நீலனை முதலாய் உள்ள நெடும்படை தலைவர் நின்றார். நீலனை முதலாக கொண்டு நெறிய பெரும் சேனையை உடைய வானர வீரர்கள் தாளமும் மலையும் ஏந்தி தாக்குவான் சமையும் காலை. தாளம்னா பனைமரம். பனைமரங்களையும் கற்களையும் மலைகளையும் பறித்து கொண்டு அரக்கர்களை தாக்குதற்கு முன் வந்த பொழுது ஞாலமும் விஷம்பும் காத்த நானில கிழவன் மைந்தன், மண்ணுலகையும் விண்ணுலகையும் ஒரு சேர காத்தவனாகிய மன்னன் தயரதனது மைந்தனாகிய ராமன் மேல் அமர் விளைவை உண்ணி விளக்கினன் விளம்பலுற்றான். இனிமேல் நடக்க இருக்கக்கூடிய போரினது விளைவை எண்ணி அவ்வானர வீரர்களை தடுத்து நிறுத்தி பேச ஆரம்பிச்சார். நீங்க முன்னுக்கெல்லாம் போய் போர் செய்யாதீர்கள், கொஞ்சம் பொறுங்கள் அப்படின்னு விளக்கம் தரும். ஏன்னா அந்த வானர படை சிதறி ஓட எஞ்சி உள்ள வீரர்களை சுற்றி இந்திரஜித்தனது படையானது பறவை என்கின்ற தோற்றத்தோடு வியூகம் அமைத்திருக்க, அன்றில் பறவையை போன்று வியூகம் அமைத்திருக்க, இந்த மாதிரி வியூகத்துக்கு உள்ள சிக்கி கொண்டால் எப்படி எதிரியினை தாக்க வேண்டும்ன்ற முறை வானரங்களுக்கு தெரியாது. அதனால ராமன் அவர்களை தடுத்தான். இருங்க, நான் இனி பார்த்து கொள்ளுகிறேன். இந்த அரக்கர்களினது வியூகத்தை எப்படி உடைக்கணும் பேச ஆரம்பிச்சா ராமன். கடவுள் படைகள் நும்மேல் வெய்யவன் துறந்த காலை தடை உள அல்ல தாங்கும் தன்மையீர் அல்லீர் தாக்கிற்கு இடை உளது எம்பால் நல்கி பின் நிறை நிற்றீர் ஈண்டு இப்படை உளதனையும் இன்று எந்தில் தொழில் பார்த்தீர் என்றான். ரொம்ப அழகான விளக்கம். இந்திரஜித்தனது ஆற்றல உங்களிடம் உண்டானதாகிய மரங்களை கொண்டோ கற்களை கொண்டோ தடுக்க முடியாது. அவனை தடுக்கணும்னா முறையான வில்வித்தை தெரிந்தவர்களால் மட்டுமே நிறுத்த முடியும். ஆகவேதான் அவன் என்ன பண்ணுவான், இந்திரஜித்தன் தெய்வ படைக்கலன்களை எல்லாம் உங்க பேர்ல எய்வான். அதை உங்களிடம் உண்டானதாகிய கற்களை கொண்டோ மரங்களை கொண்டோ தடுக்க முடியாது. பாருங்க, கடவுளர் படைகள் நும்மேல் வெய்யவன் துறந்த காலை, தெய்வ படைக்கலங்களை உங்கள் மீது கொடியோனாகிய இந்திரஜித்தன் செலுத்தும் போது தடை உள அல அவைகளை உங்கள் கையில் உள்ள மரங்களாலும் கற்களாலும் தடுக்க முடியாது. தாங்கும் தன்மையீர் அல்லீர், அதோட அந்த படையினது இந்திரஜித்தன் எய்யக்கூடிய ஆயுதத்தின் வேகத்தை உங்களால் தாங்க முடியாது. தாக்கிற்கு இடை உளது எம்பால் நல்கி பின் நிறை நிற்றி தாக்குதற்கு இடமாய் உள்ள இடத்தை எங்களுக்கு கொடுத்து விட்டு எங்களுக்கு பின்னே வரிசையாக நில்லுங்கள். எங்களுக்கு பின்னே வரிசையாய் நில்லுங்கள், நீங்க முன்னுக்கு போகாதீர்கள். அதனால பயன் இல்லை, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே அவர்களை தாக்குவதற்கு நான் இருக்கிறேன். ஆகவே எங்களை முன்னணியிலே நிற்க வைத்து நாங்கள் போர் உடற்றுகின்றோம், எங்களுக்கு பின்னே நீங்கள் வரிசையாக நில்லுங்கள். ஈண்டு இப்படை உளதனையும் இன்று எம் வில் தொழில் பார்த்தீர் என்றான். இங்கு இந்த அரக்கர் சேனையை உள்ள அளவும் இன்று எம்முடைய வில் தொழில் வல்லமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆகவே நீங்களாக முன் சென்று எதனையும் செய்யாதீர்கள். இந்திரஜித்தனை உங்களால் தடுக்க இயலாது.
உங்கள் கையில் உண்டானதாகிய கற்களோ மரங்களோ போதாது. ஆகவே இந்த போர்க்களம் எங்களுடையது. அவன் தெய்வ படைக்கலங்களை கொண்டு தாக்குவான், அதனை உங்களால் எதிர்க்க முடியாது. அவைகளை எதிர்ப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம். இனி நாங்கள் செய்யக்கூடிய வில் தொழிலினது ஆற்றலை காணுங்கள் என்று ராமன், இதுதான் நல்ல வீரனுக்கு இலக்கணம் சொன்னா, அருள்முறை அவரும் நின்றார் ஆண்தகை வீரர் ஆழி உருள் முறை தேரின் மாவின் ஓடை மால் வரையின் ஊழி இருள் முறை நிறுதர் தம்மேல் ஏவினர் இமைப்பிலோரும் மருள்முறை எய்திற்று என்பர் சிலை வழங்கு அசனி மாறி. அருள்முறை அவரும் நின்றார். ராமன் இவ்வாறு சொன்ன உடனே அவரை உடனாக கேட்டு பணிந்தவர்களாகிய வானர வீரர்கள், நீலன் முதலாகிய வானர வீரர்கள் பின்வரிசையில் போய் நின்றார்கள். ஆண்தகை வீரர், ஆண்மை குணமுள்ள ராம லக்குவர்கள் ஆழி உருள் முறை தேரின், சக்கரத்துடன் விரைந்து உருளும் முறைமையினை உடைய தேர்கள் மேலும் மாவின் குதிரைகள் மேலும் ஓடை மால் வரையின் முகபடாம் அணிந்த பெரிய மலை போலும் உள்ள யானைகளின் மேலும் ஊழி இருள் முறை நிறுதர் தம்மில், ஊழி காலத்து இருட்டை போன்று கரிய நிறம் உடைய அரக்க வீரர்கள் மேல் ஏவினர், தங்களினது அம்புகளை ஏவினார்கள். சிலை வழங்கு அசனி மாறி, அவ்விருவர்களது வில்லில் இருந்து வெளிப்படுத்தக்கூடிய அம்புகள் இடி போல் சென்று அரக்கர்களை தாக்கியது. இமைப்பிலோரும், கண் இமைத்தல் இல்லாத தேவர்களும் மருள்முறை எய்திற்று என்பர். இது என்ன ஊழி காலமோ என்று தேவர்களும் அஞ்சினார்கள். ராமலக்குவர்கள் இருவரினது வில்லாற்றலே அவ்வளவு பெரிய அச்சத்தை உருவாக்கியது. இமைப்பதன் முன்னம் வந்த ராக்கத வெள்ளம் தன்னை குமைத்தொழில் புரிந்த வீரர் தனுத்தொழில் குறித்து இன்று எம்மால் அமைப்பது என், பிரிது ஒன்று உண்டோ மேறு என்று அமைத்த வில்லான் உமைக்கு ஒரு பாகன் எய்த புறங்களின் ஒருங்கி விழுந்து. கம்பன் என்ன அழகான ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் பாருங்க. ராமனும் லக்ஷ்மணனும் அவ்வாறு வில் கொண்டு போர் செய்து கண்ணிமைக்கிற நேரத்துல அரக்கர் படையை நிர்மூலம் படுத்தினார்கள் என்று சொன்னால், அதை சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்லைன்னு கம்பனுக்கே இல்லையா? எப்படி வந்த ராக்காத வெள்ளம் தன்னை, எதிர்த்து வந்த வெள்ளக்கணக்கிலான அரக்கர் படையை இமைப்பதன் முன்னர், கண்கள் இமைப்பதற்கு முன்பாக குமைத்தொழில் புரிந்த வீரர், அழிக்கக்கூடிய தொழிலை செய்தவர்களாகிய ராம லக்குவரது தனுத்தொழில் குறித்து இன்று எம்மால் அமைப்பது என், அவர்கள் இருவரினது வில் தொழிலினது ஆற்றலை எம்மால் கூறுவதற்கு என்ன இருக்கிறது? எனக்கு வார்த்தை இல்லைன்ட்டான் கம்பன். கம்பனுக்கே வார்த்தை இல்லை, நாமெல்லாம் ஏமாத்திரோம். கண நேரத்தில் இந்த அரக்கர் படையை முடிச்சிட்டான் ரெண்டு பேரும். உமைக்கு ஒரு பாகன், உமாதேவியை இடப்பக்கம் கொண்டவனாகிய சிவபெருமான் மேரு என்று அமைத்த வில்லன் மேருமலையை வில்லாக அமைத்து கொண்டு எய்த புறங்களின் ஒருங்கி விழுந்த முப்புறங்களையும் ஒன்றாக வீழ்த்தியது போல ராம லக்குவர்கள் இந்திரஜித்தனோடு வந்த பெரும் படையை அழித்தார்கள். இந்த சிவன் முப்புறத்தை அழித்ததற்கு சமமாக ராம லக்குவர்கள் அரக்கர்கள் சேனையை அழித்தார்கள்னு தான் சொல்ல முடியும், வேற வார்த்தை கிடையாது. வேற ஓமையின் மூலமா என்னால விளக்க முடியாதுன்னு தான் கம்பன். தேரின் மேல் சிலையின் நின்ற இந்திரஜித்து என்று ஓதும் வீரருள் வீரன் கண்டான், விழுந்தன விழுந்த என்னும் பாரின் மேல் நோக்கின் அன்றேல் பட்டன பட்டார் என்னும் போரின் மேல் நோக்கு இல்லாத இருவரும் பொருத பூசு. இந்திரஜித்தனுக்கு ஒரு ஆச்சரியம், அதிர்ச்சி. பாரின் மேல் நோக்கின், போர்க்களமாகிய நிலப்பரப்பின் மீது அப்படி பார்வையை செலுத்தினான் இந்திரஜித்தன்.
விழுந்தன விழுந்தன எனும் அன்றில் விழுந்தவை விழுந்த வண்ணமாக இருந்தன அளவில்லாமல். அப்படியே செத்து விழுந்து கொண்டே போகிறார்கள் வானர் இந்த அரக்க வீரர்கள். பட்டன பட்டார் எனும் போரின் மேல் நோக்கிலாது போர் நிகழ்ச்சியை நோக்கி இறந்தன இன்னார் இறந்தார்கள் என பிரித்தறியா அளவுல விலங்குகளும் விழுந்தன, யானை குதிரை வீரர்கள் எது விழுந்த எல்லாம் விழுந்து இறந்த வண்ணம் இருக்கிறார்கள். இருவரும் பொருத பூசல் ராம லக்குவர்கள் இருவருமாக செய்த போர்த்தொழிலில் தேரின் மேல் சிலையின் நின்ற தேரின் மேல் வில்லை ஊன்றி நின்ற இந்திரஜித்து என்று ஓதும் வீரருள் வீரன் கண்டான். இந்திரஜித்தன் என்று சொல்லக்கூடிய வீரர்களுள் தலை சிறந்த வீரனாகிய அவன் இந்த இருவரது வில் தொழில பார்த்தான். ஒரு மரியாதை இல்லையா? தனக்கு இணையான வில் வீரர்களை பார்த்து அவர்கள் தன்னுடைய பெரும்படையை அழித்தார்கள் என்றாலும் அவ்வளவு விரைவாக அழிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்களேன்னு அவர்களின் வில் திறமையை கண்டு மனசுக்குள்ள வியந்தான். அதுதான் உண்மையான வீரம். யானை பட்டனவோ என்றான், ரதம் இற்றனவோ என்றான், மான வந்த எல்லாம் மறிந்து ஒழிந்தனவோ என்றான், ஏனை வாழ் அரக்கர் யாரும் இல்லையோ எடுக்க என்றான், வான் உயர் பிணத்தின் குப்பை மறைத்தலின் மயக்கம் உற்றான். யார்? இந்திரஜித்தன். வான் உயர் பிணத்தின் குப்பை மறைத்தலின் மயக்கம் உற்றான். ராமலக்குவர்களது போர் தொழிலால் அவர்களினது ஆற்றலை பார்த்த வண்ணம் இருந்த இந்திரஜித்தன் வானளாவிய நிலையில் அரக்கர்களும் போர்க்களத்துல ஏனைய பிற விலங்குகளும் இறந்து குவிக்கப்பட்ட வேகத்தை பார்த்து திகைச்சு போனான். இப்படி கூட 2 மானிடர்களால் செய்ய முடியுமா? இவ்வளவு பெரியதோர் அரக்கர் படைய கண நேரத்துக்குள்ள கொன்று குவித்து அந்த பிணத்தை வானளாவ கூடிய உயரத்துல தொகுத்து விட்டார்களே, இப்படியும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டோ என்று திகைப்படைந்தான். யானை பட்டனவோ என்றான், யானைகளெல்லாம் இறந்து விட்டனவே என்று ஏங்கினான். ரதம் இற்றனவோ என்றான், தேர்களும் முற்றிலுமாக அழிந்து போயினவேன்னு கவலைப்பட்டான். மானமா வந்த எல்லாம் மரித்து ஒழிந்தனவோ என்றான், வீரத்தினுக்கு குறையாத பெருமை உடைய பெரும் குதிரைப்படை யாவும் மாண்டு போயினவா கவலைப்பட்டான் என்று இறங்கினான். ஏனை வாழ் அரக்கர் யாரும் இல்லையோ எடுக்க என்றான், இறந்து விழுந்த பிணங்களை எடுத்து அப்பார் போடுதற்கு கூட இரவாது யாரேனும் அரக்க வீரர்கள் இருக்கிறார்களான்னு தேடி பார்த்தா ஒருவரும் இல்லை. இறந்து போனவர்களை அப்புறப்படுத்துவதற்கு கூட ஒரு அரக்க வீரன் இல்லை. அத்தனை பேரை 2 பேரும் முடித்திருக்கிறார்கள். இந்திரஜித்தன் தனியா நிற்கிறான். செய்கின்றார் இருவர் வெம்போர் சிதைகின்ற சேனை நோக்கின் ஐயம்தான் இல்லா வெள்ளம் 60 அதிக என்று வைகின்றார் அல்லல் ஆக வரிசிலை வளர்த்தாள் மாள எய்கின்றார் அல்லர் இது இந்திர சாலம் என்று. யாரு? இந்திரஜித்தனே பயப்படுறான். என்னடா அது மந்திராஜாலம் இந்திராஜாலம் மாதிரி இந்த 2 பேரும் வில் எடுத்ததும் தெரியல, விடுபடக்கூடிய அம்புகள் போற வேகமும் தெரியல, 60 வெள்ளமுமா செத்து போயிருக்கும். செய்கின்றார் இருவர் வெம்போர், கொடிய போரை செய்கின்றவர்களாகிய ராமலக்குவர்கள் சிதைகின்ற சேனை நோக்கின் இவர்களால் அழிக்கப்படக்கூடிய அசுர படையை பார்க்கின்ற பொழுது ஐயம்தான் இல்லா வெள்ளம் 60, சந்தேகமே இல்லாத அளவுல 60 வெள்ளம் என்கின்ற அளவிலால் உண்டான அத்துணை படையும் அதிக என்று வைகின்றார் அல்லர், யாவையும் ஒரு சேர அழிந்தொழிக என்று சபித்து உரைக்கின்றவர்களும் அல்ல. ஆகின் வரிசிலை வளர்த்தாள் மாலை எய்கின்றார் அல்லர், ஆனால் வரிந்து கட்டப்பட்ட வில்லின் துணை கொண்டு தம் வன்மை விளங்க மாளும்படி வலிந்து எய்கின்றவர்களும் அல்லர். இது இந்திர சாலம் என்று. எப்படி இந்த
60 வெள்ளம் படையும் அழிஞ்சது. இவங்க சாபமும் கொடுக்கல, ரொம்ப வலிமையா கஷ்டப்பட்டு வில்லை எடுத்து அம்ப செலுத்துற மாதிரியும் தெரியல. அப்படியே அம்ப தூவுவது போல தெரிகிறது. ரொம்ப ஸ்ட்ரெயினே இல்ல, ரொம்ப மெனக்கட்டு உடலை வருத்தி எல்லாம் இவர்கள் அம்பை எல்லாம் எய்யற மாதிரியும் தெரியல. ரொம்ப சர்வசாதாரணமா அம்பை எய்யறான். இந்த படை வீரர்கள் எல்லாம் அழிந்து போகன்னு சபிக்க கூட இல்லை. ஏதோ விளையாடலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்களை போல ராமனும் லக்குவனும் சும்மா அனாயாசமாக வில்லிலிருந்து அம்பை எய்கிறார்கள். அந்த அம்பு அத்துணை பேரையும் கொன்றிருக்கிறது. இது இந்திராசாலம் என்றான். இப்பெரும் சேனையை அழித்த செயல் என்ன இந்திராசால வித்தையா என்று இந்திரஜித்தனே குழம்பினான். அதான் வடிக்க. மாயப்போரிலே வல்லவன், அரிய பல தவங்கள் செய்து மாயங்களை கற்றவன், ஏற்கனவே இலக்குவனையும் வானர வீரர்களையும் நாகபாசத்தால் பிணித்தவன், மாலை நேரத்தில் இந்திரனை வெற்றி கண்டவன், தேவர்களெல்லாம் நடுங்கக்கூடிய அளவினுக்கு அமராவதியை கை கொண்டவன், இவ்வளவு பெருமைக்கு உரிய வீரன். அவன் முன்னாடி அவனை சார்ந்த 60 வெள்ளம் என்கின்ற அளவில் உண்டான அரக்கர் சேனை அழிந்ததை பார்த்தவுடனே இவ்வளவு பெரிய படையை அழிக்க இவர்கள் ஒன்று சாபம் இட்டு இருக்க வேண்டும். சாபமும் இடல. இல்லை, இவ்வளவு பெரிய படைப்பெருக்கை அழிக்க பெரிய அளவில் வலிமையோட போர் செய்யணும். அப்படியும் செய்யல. ஏதோ பூமாலையை பிடித்திருப்பது போல வில்ல பிடிச்சிருக்கான். அம்புகளை மாறி மாறி தொடுக்கிறார்கள். அம்பை தொடுப்பதில் கூட பெரிய அளவில் முனைந்து ரொம்ப கடுமையான முறையில எல்லாம் கூட அம்பை எய்யல். லாவகமாக எய்த வண்ணம் இருக்கிறார்கள். அரக்கர் சேனை அழிந்த வண்ணம் இருக்கிறது. இது எப்படி? இது என்ன இந்திராஜாலம்? இதை செய்தற்கு உண்டான ஆற்றல் இவர்கள் இருவரிடமும் எப்படி வந்தது என்று வியக்கிறான். அந்த வியப்பு மேலும் தொடருகிறது அடுத்த வகுப்புல. நன்றி.